அடுத்த டாபிக் த ஓவர்சீஸ் டெரிட்டரி. ஓகே, ஓவர்சீஸ் அப்படின்னா இப்போ வெளிநாடு. அண்டு ஸோ அந்த ப்ரீவியஸ் டாப்பிக்லேயே சொன்னாது அந்த பாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அதிகமான வருமானம் வீட்டு தர்ற ஒரு இது இப்போ எதனால் வந்துச்சு. அண்ட் பாலிவுட் ஃபிலிம் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த சாங்ஸ் தான் அது. ஓகே, அண்டு இளையராஜாலாம் வந்த பிறகு தான் ஹிந்தி சாங்ஸை வந்து மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து கேட்காம இப்போ இருந்தாங்க அது. அண்டு இப்போ மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா அண்ட் இப்போ தான் ஒரு 2 or 3 years. ஓகே, அண்ட் அந்த ஜிமிக்கி கமல் அந்த சாங் அப்போ வர்றதுக்கு முன்னாடி கூட அண்ட் மலையாளக்காரங்க வந்து தமிழ் பாட்டையும் அண்ட் எஸ்பெஷலி மெயினாக தமிழ் பாட்டையும் அண்ட் அஃப்கோர்ஸ் ஹிந்தி பாட்டையும் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. மலையாள பாட்டை அண்ட் அவங்களே கேட்கறது கிடையாது. அண்ட் மலையாள பாட்டு எல்லாமே ரொம்ப கேவலமாக இருக்கும் அது. ஓகே, அண்ட் இதே சுச்சுவேஷன் தான் இது. இப்போ வாட் இஸ் இட், இளையராஜா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹிந்தி சாங்ஸ் வந்து மக்கள் வந்து இப்போ சாதாரணமாக கேட்டுட்டு தான் இப்போ இருந்தாங்க. ரேடியோவாக இருக்கட்டும் அல்லது இப்போ டிவியாக இருக்கட்டும். அண்ட் ஹிந்தி சாங்ஸ் வந்து ஃபுல்லாக கேட்டுட்டு தான் இப்போ இருந்தாங்க. அண்ட் ஹிந்தி சாங்ஸு அண்ட் அட் தி சேம் டைம் தமிழ் சாங்ஸும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அண்ட் எம்ஜிஆர் எம்எஸ்வி பாட்டும் அண்ட் ஹிந்தி சாங்ஸும் அண்ட் சைமல்டேனியஸாக ஹிட் ஆகிட்டே தான் அப்போ இருந்துச்சு அது. பட் ஹிந்தி சாங்ஸை வந்து ஃபுல்லாக அடியோட மறக்க அடித்தது வந்து இப்போ இளையராஜா தான் அது. ஓகே, அண்டு ஸோ இப்போ இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியிலேயும் இப்போ மியூசிக்னாலையும் ஹிந்தி சாங்ஸ்னாலையும் அண்ட் அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய வருமானங்கள் வந்து இப்போ கிடச்சிது. அண்ட் அதை வந்து கேசட் போடுறது அண்ட் அது ஆல் ஓவர் இந்தியா வந்து இப்போ நடந்துச்சு. அண்ட் அடுத்த டாபிக் தான் இந்த ஓவர்சீஸ் டெரிட்டரி. அண்ட் வெளிநாட்டிலையும் அண்ட் சினிமா மூலமாக வருமானங்கள் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து இப்போ இந்த ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ்லாம் இப்போ கிடைக்கிது. அண்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி இண்டியன்ஸ் லிவ் இன் அமெரிக்கா, பிரிட்டன், மலேசியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா எக்ஸெட்ரா. தீஸ் பீப்புள் ஃபார்ம் ஏ மார்க்கெட் ஃபார் இந்தியன் சினிமா. ஸ்லோலி ஃபாரினர்ஸ் ஆல்சோ ஸ்டார்டட் டு வாட்ச் இந்தியன் சினிமா. ஓகே, இப்போ வெளிநாட்டிலையும் இந்தியன்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சரிங்களா. அண்ட் அவங்களுக்கும் இந்தியன் சினிமா வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து வருது. அண்டு அப்போ அவங்க தான் மெயின் டார்கெட்டாக அண்ட் ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. கொஞ்சம் காலம் ஆக ஆக அண்டு வெளிநாட்டுக்காரங்களும் இந்தியன் சினிமா வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ இது இன்னொரு மார்க்கெட்டிங் பிளேஸாக இந்தியன் சினிமாவுக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கு. Diaspora Indians also make Indian films for themselves. Some production companies and distribution companies started their office in USA, Japan USA and Japan. ஓகே, அண்ட் இப்போ டயஸ்போரா தான் அந்த கிராஸ் ஓவர் சினிமா அப்படின்னு சொல்கிறது. இந்தியன்ஸ் வெளிநாட்டுக்கு போய் இந்தியன்ஸ்க்காக படம் எடுத்தாலும் சரி அல்லது அவங்க இது நாட்டுக்காரங்களுக்காக படம் எடுத்தாலும் சரி, அதுதான் கிராஸ் ஓவர் சினிமான்னு சொல்கிறது. அண்டு இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து உங்கள் ஃபிலிம் ஆஃபீஸும் வச்சுருக்காங்க. எங்களாலும் படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் படம் எடுக்கிறாங்க. அண்டு ஃபிலிம் கம்பெனிஸாக ப்ரொடக்ஷன் கம்பெனிஸாக அவங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறது, இந்த வேலைகளும் இவங்களும் செய்கிறாங்க இது. ஓகே, ஸோ இதனால் இன்னும் அந்த இது மார்க்கெட் வந்து இந்தியன் சினிமாவுடைய மார்க்கெட் வந்து இன்னும் பெருசாகுது. ஓகே, அண்ட் அடுத்த டாபிக் வந்து distribution and exhibition of cinema. ஓகே, இப்போ எப்படி ஃபிலிம்ஸை வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அண்ட் எக்ஸிபிட் பண்ணுறாங்க, அதாவது தியேட்டருக்கு வந்து இப்போ கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வாஸ் த ஃபர்ஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்டுலேயே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக பவர்ஃபுல்லாக வர்றதுக்கு இப்போ இங்கே வந்துட்டு யார் வந்திருக்காங்க, சினிமாக்காரங்களை தான் இப்போ இருக்கிறாங்க. ஓகே, இப்போ தியேட்டர் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் அல்லது தெருக்கூத்து கலைஞராக இருக்கட்டும் அண்டு இப்போ யார் சிங்கர்ஸாக இருக்கட்டும், இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் காசு சம்பாரிச்சுக்கிட்டு அப்படியே போகிறவங்களா தான் இருந்தாங்க. பட் என்டர்டெயின்மெண்ட்டில் இப்போ இருந்து இவ்வளோ காசு சம்பாதிக்கலாம், அது வந்து இப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, அது ஒரு தொழிற்சாலையாக நிறைய பேர் வேலை செஞ்சு அதில் வந்து லாபம் கிடைக்கிற மாதிரி அண்ட் நிறைய பேரும் புகழும் கிடைக்கிற மாதிரியான ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக அப்போ இப்போ இது உருவாயிருக்கு. எந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி உருவாயிருக்கு அப்படின்னா அது இந்த சினிமா தான். அது அண்ட் சர்க்கஸும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான், பட் நத்திங் கேன் மேட்ச் சினிமா.
So cinema is the first entertainment industry in the world. Okay, and farming industry or cloth making industry and telephone industry or communication industry, whatever the industries could be, entertainment industry na cinema தான் first வந்திருக்கு. இப்போ வந்து the Rangacharya Committee established by British government in 1920 gave permission to distribute India short films to Europe and Africa. இன்னைக்கு வரைக்கும் சரி ஒரு படம் எடுக்கணும்னா அது கவர்மெண்ட்டோடைய பர்மிஷன் வேணும். அது ஓகே, அது ஆரம்பத்துலேருந்து சரி, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸும் சரி அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸும் சரி, நான் வந்து ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படம் வந்து தேட்டரில் வரணும் அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய பர்மிஷன் வேணும். அண்ட் அதுதான் அந்த சென்சார் போர்டு. இப்போ ரீசெண்டாக வர கான்செப்ட் தான் இந்த சென்சார் போர்டு. ஓகே, அண்ட் ஆரம்பத்துலேருந்தே அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து இப்போ சர்டிஃபிகேட் தரும், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தா தான் இப்போ ஃபிலிம்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண இப்போ முடியாது. ஓகே, அண்ட் இப்போ ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இதுதான் இப்போ நிலைமையாக இருந்திருக்கு, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அண்ட் ரங்காச்சாரிய கமிட்டி 1920 வந்து பர்மிஷன் வந்து இப்போ இது சென்சார் போர்டு கவர்மெண்ட் பர்மிஷன் வந்து இப்போ கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து வெளிநாடு வரைக்கும் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் அல்லது மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு ரங்காச்சாரிய கமிட்டி வந்து 1920 சொல்லுது. ஓகே, diaspora Indian films is there like nostalgia and it is that it makes keep in touch with Indians. ஸோ இந்த டயஸ்போரா இண்டியன்ஸ், ஸோ மைக்ரேட் ஆகி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து ஐயோ இந்தியா இந்தியா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சினிமா, இந்தியன் சினிமா பார்த்தா தான் ஓகே நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து தருது. ஓகே, நாம் அப்படியே அவ்வளோதான் அது அப்படின்ற ஐயோ நம்மளை இங்கே போட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் தராமல் அவங்க வந்து இந்தியன்ஸ் சினிமா பார்க்கும்போது தான் ஓகே நம்ம வந்து இந்தியன் அண்ட் இப்போ இந்தியாவில் தான் இருக்கோம், இப்போ அந்த இந்தியா பற்றி இப்போ எல்லாம் தெரியுது அப்படின்ற ஒரு ஃபீல் எது தருதுன்னா அது இந்த சினிமா தான் அது. ஓகே, அண்ட் Indian films are like in Africa also. Many Indian films are released in many nations for diaspora Indians. And so especially இந்தியன் மார்க்கெட் வந்து இப்போ பெருசாக வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த டயஸ்போரா இந்தியன்ஸ் தான் அது. அண்ட் அவங்க இந்தியன் ஃபிலிம் பார்க்குறாங்க அண்ட் அவங்களோட அந்த நாட்டுக்காரங்களும் அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தென் இந்தியன் சினிமாவுடைய மார்க்கெட் வந்து இன்னும் பெருசாகுது. இப்போ எஸ்பெஷலி அகெயின் இப்போ ஹிந்தி சினிமா தான் அது. ஹிந்தி சினிமா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானையும் பார்க்குறாங்க, மலேசியாலையும் பார்க்குறாங்க, ஆப்கானிஸ்தான்லேயும் பார்க்குறாங்க, அண்ட் சவுதி அரேபியாலையும் பார்க்குறாங்க, ஈரான்லேயும் பார்க்குறாங்க, ஈராக்லேயும் பார்க்குறாங்க, அண்ட் ஈவன் ஆஃப்ரிக்காலையும் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஹாலிவுட் தான் வேர்ல்டு லெவலில் பார்க்குறாங்கன்னு இப்போ கிடையாது. ஹிந்தி சினிமாவையும் இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ், ஸ்ரீலங்கா அண்ட் அஃப்கோர்ஸ் சைனா கிடையாது. சைனாவுடைய மார்க்கெட்டை வந்து இப்போ ஹிந்தி சினிமாவில் இப்போ பிடிக்க முடியல, அதான் ரியாலிட்டி. பட் ஹிந்தி சினிமாவால் எந்தெந்த நாட்டோடைய மார்க்கெட்லாம் பிடிக்க முடியுதுன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் அண்ட் சம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். ஓகே, அண்ட் அந்த இப்போ இது இப்போ ஈரான், ஈராக், இப்போ சவுதி அரேபியா, இப்போ ஏமன் அண்ட் இப்போ இது இப்போ குவைத், அந்த இது இப்போ ஃபுல்லாகவே இப்போ ஹிந்தி சினிமாவுடைய தாக்கம் வந்து இருக்கும். அந்த நாட்டு மக்களும் ஹிந்தி சினிமா தான் பார்க்குறாங்க அவங்க நாட்டு இப்போ இது இப்போ சினிமாவை விட. அண்ட் அவங்களும் இப்போ ப்ரொடியூஸும் பண்ணுறது இல்லை, அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டும் ஹிந்தி சினிமாவை தான் இருக்குது. ஓகே, அண்ட் சம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வரைக்கும் அண்ட் இப்போ இந்தியன் சினிமாவுடைய மார்க்கெட் வந்து இப்போ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அஃப்கோர்ஸ் இந்த இது இப்போ ஐ ரியலி ஒண்டர் இந்த பாயிண்ட் வந்து ஏன் எங்கேயோ கொடுத்துருக்காங்க, பட் இதுலேயும் வேணாலும் இப்போ எழுதி வச்சுக்கோங்க. இந்தியன் சினிமாவுடைய மார்க்கெட் வந்து பாகிஸ்தானில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது, இது இப்போ மலேசியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்குது, ஈரானில் இருக்குது, ஈராக்கில் இருக்குது, சவுதி அரேபியாவில் இருக்குது, அண்ட் சம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வரைக்கும் இப்போ இந்தியன் சினிமாவுடைய மார்க்கெட் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. ஓகே, ஸோ இந்தியன்ஸ் சினிமா வந்து இப்போ இந்தியன்ஸ் மட்டுமே பார்க்குறதில்ல, வெளிநாட்டுக்காரங்களும் பார்க்குறாங்க. இது முக்கியமான பாயிண்ட்டு. புக்கில் இந்த டாபிக்லாம் வேறு எங்கேயோ இருக்குது, அது இப்போ நீங்கள் எக்ஸாமில் எழுத வேண்டிய பாயிண்ட்டும் கூட. ஓகேங்களா? ஸோ அடுத்த டாபிக் வந்து எது அப்படின்னா ரெகுலேட்டிங் த ஃபிலிம் கான்க்ளோமெரேட்ஸ். ஓகே, அது என்னென்னா கார்ப்பரேட்
கார்ப்பரேட் அப்படின்னா கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னா என்ன அப்படின்னா லெட்ஸே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய இன்வெஸ்டர்ஸ், ஓகே, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு ஹெட்டாக இன்னொருத்தர் வந்து இப்போ இருப்பான் அது. அண்டு ஸோ ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்ட் மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கிறவங்க தான் இந்த கார்ப்பரேட் அப்படின்னு சொல்கிறது. அண்டு இது வந்து இப்போ இதுலேயும் இந்தியன் சினிமாலையும் இங்கே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அண்ட் ஸ்டூடியோ சிஸ்டம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இப்போ ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து அப்போ காலகட்டம். பட் மறுபடியும் இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் தனியாக நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ற இப்போ இது சுச்சுவேஷன் மாறுது. ஆல் ஓவர் இந்தியா ஒரு தனி ஆள் வந்து அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது. பட் லேட்டர் ஆன் இந்த கார்ப்பரேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் வருது அது. அண்டு கார்ப்பரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக்கா அதான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். லைக்கா, பிவிஆர் சினிமா அண்ட் அட்லாப்ஸ், இது எல்லாமே கார்ப்பரேட் அப்படின்னு இப்போ சொல்கிறது. ஓகே, அண்டு இப்போ இவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ இது வந்து இப்போ வந்திருக்குது. ஓகே, ஹாலிவுட் ப்ரொடியூசர்ஸ் கேனாட் ப்ரொடியூஸ், டிஸ்ட்ரிபியூட் அண்டு exhibit their films and see ஹாலிவுட் காரங்களே சரி, ஃபிலிம் ப்ரொடியூசர் வேறு, டிஸ்ட்ரிபியூட்டர் வேறு அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் வேறு. ஓகே, மூணுமே ஒரே ஆளாக அப்படி இருந்து செய்ய முடியாது. இது ஹாலிவுட் அமெரிக்கன்ஸ் அமெரிக்காலேயும் இப்போ இதுதான் நிலைமை. ஆனால் இந்தியாவில் சுச்சுவேஷன் அப்படி கிடையாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்ட் லெட்ஸே பிவிஆர் சினிமாஸ் அண்ட் அட்லாப்ஸு, யாஷ்ராஜ், இந்த மாதிரி ஆனால் கார்பரேட் அஃப்கோர்ஸ் லைக்காக வந்து ரீசெண்டாக வந்துருக்கு, அதனால புக்கில் வந்து இப்போ கொடுக்கல அது. பட் இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் இவங்க வந்து ஃபிலிம் ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அண்ட் தியேட்டரும் வச்சுக்கிறாங்க. ஓகே, சி இப்போ என்ன சொல்கிறது, அகெயின் வி ஷல் டேக் சரி, ஓகே, அட்லாப்ஸ் வந்து எடுத்துக்குவோம். அம்பானி குரூப், அந்த குரூப் தான் இப்போ அல்டிமேட்டட். பட் அட் சேம் டைம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் அந்த அவங்கக்கிட்ட இல்லாத காசே கிடையாது. ஓகே, அவங்க வந்து ஃபிலிமையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட தியேட்டரும் இருக்குது, தியேட்டரும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேங்களா, அண்டு நிறைய மால்ஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு அதனால அவங்க இப்போ இது பண்ண ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தை ஈஸியாக அவங்களால தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ண முடியுது. ஓகே, அண்டு அஃப்கோர்ஸ் இந்த புக்கு இந்த பாயிண்ட் இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் வந்து இப்போ புக்கில் இல்லை, பட் நீங்கள் எக்ஸாமில் கூட இப்போ எழுதிக்கலாம். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸே அந்த காலம் கூட தேவை ஒரு 1990s வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இதுதான் சுச்சுவேஷன். சி இப்போ நான் வந்து இப்போ ஃபிலிம் நான் என்கிட்ட நிறைய காசு இருக்குது. அண்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 கோடி என்கிட்ட இருக்குது. நான் வந்து இப்போ சினிமா படம் தயாரிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்டு சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு லெட்ஸே அந்த காலத்தில் வச்சுக்கோம், அந்த காலத்தில் இப்போ 1950s வச்சுக்கோங்களேன். 1950 வந்து இப்போ நான் என்கிட்ட 1 லட்ச ரூபா காசு இருக்கு. ஓகே, இந்த 1 லட்ச ரூபா காசு வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு படம் தயாரிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் அ ஃபிலிம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிரிப்ட் ரைட்டர்கிட்ட கதை கேட்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவங்கள வந்து கூப்பிடுவேன். நீ என்ன கதை வச்சுருக்க நீ சொல்லு அப்படின்னு இப்போ ஒரு 10, 15, 100 பேருக்கு கூட கதை கேட்பேன். அண்ட் கதை கேட்டு உன்னோடைய கதை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்டு உன்னோடைய கதையை வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் கதையை வந்து நீ யாருக்கிட்டையும் கொடுக்காது, உன் கதையை வந்து நான் வந்து வாங்கிட்டேன் அண்ட் அதை தான் நான் வந்து படமாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து செக் எழுதி கொடுத்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்து அந்த கதையை வந்து நான் வாங்கிக்கிட்டேன். ஓகே, அந்த கதையை வச்சுக்கிட்டு அடுத்ததான் நான் வந்து டைரக்டர் வந்து தேடுவேன். ஓகேங்களா, ஸோ இப்போ எப்படி ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சவங்களை வந்து அப்போ அவங்க கிட்ட பேசுவேன். இதுதான் கதை, இந்த கதை தான் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அண்ட் அவங்களுக்கு இந்த கதை பிடிக்குதா அண்ட் இந்த கதையை வந்து எப்படி டைரக்ட் பண்ண போகிறீங்க, யாரெல்லாம் கேஸ்ட் பண்ணி யாரெல்லாம் ஹீரோ ஹீரோயினா வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்ற இதெல்லாம் எனக்கும் ஒரு பர்டிகுலர் டேரக்டருக்கு கரெக்டாக அக்ரிமெண்ட்லாம் வந்துச்சு, சம்பளம் அந்த இதெல்லாம் இப்போ அக்ரிமெண்ட் ஆயிடுச்சுன்னா அண்ட் அந்த டேரக்டர்கிட்ட அட்வான்ஸ் வந்து கொடுத்து ஓகே இப்போ இந்த கதையை இப்போ ஃபில்மேட்டைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் வந்து டேரக்டர்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் டேரக்டர் கேஸ்டிங்காக இருக்கட்டும் அண்ட் இதுவாக இருக்கட்டும் அண்ட் எல்லாமே டேரக்டர் தான் இப்போ டிசைட் பண்ணுறது. ஓகே, நான் வந்து இப்போ மேக்ஸிமம் ஸ்டூடியோவில் தான் இப்போ 1950 வந்து இப்போ எடுப்பாங்க.
ஸோ ஸ்டூடியோ அண்ட் இப்போ ஓகே இப்போ எம்ஜிஆர்னு ஒரு புது இப்போ நடிகர் வந்து இப்போ இருக்காரு அண்ட் நல்ல இப்போ டேலண்டட் ஆக்டர், அவரை வந்து இப்போ இது பண்ணலாம். சரி ஓகே, அவருக்கான சேலரி வந்து கொடுத்துடுங்க, இவ்வளோ சேலரி கொடுக்குறாரு அப்படின்னு டேரக்டர் என்கிட்ட சொல்லுவார். உடனே நான் வந்து அப்படியே இப்போ கொடுத்துடுவேன். அண்ட் இத்தையும் துணை நடிகர்கள் வேணும் அண்ட் எல்லாமே அப்படியே ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசரை நான் வந்து கொடுத்துடுவேன். ஓகே, ஸோ இப்போ ஃபிலிம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அண்ட் ரீலையும் அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அண்ட் டைரக்டர் வந்து எடிட் பண்ணி அப்படியே என்கிட்ட கொடுத்துருப்பாரு. அண்ட் அதை வந்து நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து இது பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்னா ஒரு 30-40 டிஸ்ட்ரிபியூட்டர், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இருப்பார். அவங்கெல்லாம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தை வந்து பார்ப்பாங்க. ஓகே, அண்ட் அவங்களுக்கு சூப்பர் படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் இந்த படத்தை வந்து எங்கள் ஏரியா லெட்ஸ் சேலம் விழுப்புரம் மாவட்டம், அண்ட் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து இப்போ ஒரு 100 தியேட்டர் வந்து இப்போ இருக்குது. அண்ட் இந்த தியேட்டருக்கெல்லாம் நான் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரேன். அண்ட் இப்போ ஸோ இப்போ அவங்க வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ப்ரொடியூசர் அப்போ எனக்கு வந்து இப்போ காசு தருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் அண்ட் இப்போ அவங்கக்கிட்ட நான் வந்து இப்போ காசை வாங்கிட்டு அண்டு நிறைய எத்தனை இப்போ தியேட்டர் இருக்கோ அந்த ரீல்ஸ் எல்லாம் இப்போ இது பண்ணிட்டு இப்போ அந்த பிரிண்ட் எல்லாம் போட்டுட்டு அண்ட் அவங்க வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இப்போ எத்தனை ஒரிஜினல் பிரிண்ட் வாங்கிட்டு தான் இருக்கும், பட் காப்பீஸ் வந்து இப்போ நிறைய போட்டுட்டு அண்ட் அப்போ அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் அவங்க வந்து தியேட்டர் ஓனர்ஸ் பார்த்து இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் விழுப்புரம் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இப்போ என் படத்தை வாங்கியிருக்காரு அப்படின்னா அண்ட் விழுப்புரம் தியேட்டர் ஓனர்ஸ் அவர் வந்து எல்லாரையும் பார்ப்போம். 100 பேர்னா 100 பேரையும் பார்ப்பார். இந்த மாதிரி இப்போ பிரசாத்ன்றவர் ஒரு புதுசாக படம் எடுத்திருக்காரு அண்ட் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நீங்களும் வேணா பாருங்க அப்படின்னு உடனே அந்த தியேட்டர் போனஸும் அவங்களுக்கும் பிடிச்சி போச்சு, இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் வந்து தியேட்டரில் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு தியேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு காசு கொடுத்து அண்ட் இது தியேட்டர் ஓனர் வந்து அதை வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. அண்ட் தியேட்டர் ஓனர் இப்போ இது பண்ணும்போது அண்ட் இப்போ மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த தியேட்டர் ஓனருக்கும் லாபமாக அமையும். ஓகே, ஸோ ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் படம் காட்டுறாரு அண்ட் அவருக்கு பிடிச்சி போய் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் ஓனர்ஸுக்கு படம் காட்டுறாரு அண்ட் அவருக்கும் பிடிச்சி போனால் தான் அந்த தியேட்டர் வந்து இப்போ நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் அண்ட் மக்களுக்கும் பிடிச்சி போச்சுன்னா அண்ட் எல்லாருக்கும் லாபம் வர்ற மாதிரி அது வந்து பமங்கி தான் அந்த காலத்தில் வந்து ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகே, அந்த செக்மெண்ட் அந்த ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் வந்து இந்த மாதிரி கான்செப்டில் தான் இருக்குது. ஸோ அந்த 1950s 60s ஆல் ஓவர் இந்தியா வந்து ப்ரொடியூசர் அண்ட் ப்ரொடியூசர் ஸ்டோரியை செலக்ட் பண்ணுறாரு அண்ட் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் தான் டைரக்டரை செலக்ட் பண்ணுறாரு. டைரக்டர் தான் அந்த இந்த படத்துக்கு வந்து கேஸ்டிங்கை செலக்ட் வந்து பண்ணுறாரு. ஓகே, ஸோ அந்த ஹைரார்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் தான் இருப்பார் அண்ட் அடுத்தது ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருப்பாங்க, டைரக்டர் வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே தான் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. பட் எம்ஜிஆர் அண்ட் இப்போ ராஜ் கபூர்லாம் வந்த காலகட்டத்துக்கு பிறகு அண்ட் ஆக்டர் தான் பவர்ஃபுல்லாக இப்போ இருக்காங்க. ஆக்டர் வந்து இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி கதை எழுது அப்படின்ற நிலைமை வந்து இப்போ எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் தான் அப்போ வர ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ ப்ரொடியூசருக்கு பிடிச்ச கதை வந்து இப்போ யாரும் இப்போ எடுக்கிறது இல்லை. ஆக்டர் எனக்கு எந்த கதை பிடிக்குதோ அதுதான் இப்போ இது அப்படின்னு டிசைட் பண்ணி அண்ட் அவர் தான் இப்போ ஆக்டர் தான் பவர்ஃபுல்லாக ஆகிறது காலகட்டம் வந்து எம்ஜிஆர் சிவாஜிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆக்டர்ஸ் தான் பவர்ஃபுல்லாக இப்போ இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் புக்கில் இல்லை, பட் காமன் சென்ஸ் இன்ஃபர்மேஷன். பட் எக்ஸாமில் வந்து கொஷின் கேட்க வாய்ப்பு வந்து இப்போ இருக்குது அது. அண்டு என்னன்னா இந்த கார்பரேட்ஸ் எல்லாம் வந்துட்ட பிறகு அவங்களே புதுசா என்ன சொல்றது புதுசா மால் அப்படின்னு இப்ப பிவிஆர் சினிமா பார்த்தீங்கன்னா சத்யம் சினிமாஸ் வந்து அவங்க தான் ஓனர் அது. ஓகே, அண்ட் அவங்க வந்து ஒரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அவங்க வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரும் இப்போ தேவையில்லை அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து பிடிச்சிக்கணும்னு தேவையில்லை. நான் தான் ப்ரொடியூசர், என்கிட்ட தியேட்டர் இருக்கு, நான் என் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, ஸோ ஒரு தியேட்டர் இல்லை, என்கிட்ட இப்போ 100 ஆயிரக்கணக்கான தியேட்டர் எல்லா சிட்டிலையும் அண்ட் இப்போ நான் வந்து தியேட்டர் வந்து கட்டி வச்சிருக்கேன் அண்ட் இப்போ நான் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாகவே ரிலீஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற இது என்னன்னா மோனோபோலைஸ் ஆகுது. ஓகே, நான் இது பண்ணுறது தான் படம், நான் எடுக்கிறது தான் படம், அதை நீங்கள் தான் நான் எடுக்கிற படத்தை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு திணிப்பு வந்து மக்கள் மேலே ஒரு திணிப்பு வந்து இப்போ இந்த கார்பரேட் சினிமா நிறுவனங்களால் இப்போ ஏற்படுது.
ஓகே. ஸோ இப்போ இது அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இப்போ இருக்குது. அண்டு இது ஹாலிவுட் சினிமாவில் கூட இப்போ ஏற்படல. அண்ட் இப்போ ப்ரொடியூசர் வேறு, டிஸ்ட்ரிபியூட்டர் வேறு, அண்ட் இப்போ தியேட்டர் ஓனர்ஸ் வேறு அப்படின்ற டிவிஷன் வந்து இப்போ அந்த காலத்தில் இருந்துச்சு. பட் இந்த காலத்தில் அது இப்போ சுச்சுவேஷன் இப்போ மாறி இருக்கு. இது வந்து மாறணும் அது. ஓகே. ஸோ இப்போ யாஷ் ராஜும் இருக்கட்டும் அல்லது பிவிஆர் சினிமாஸ்ன்னு மும்பையிலையும் சரி சென்னையிலையும் அவங்களே ஒரு மல்டிபிள்ஸ் சினிமா தியேட்டர்ஸ் வச்சுக்கிறாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தை அந்த ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்களால தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணிக்க இப்போ முடியுது அது. ஓகே. ஸோ இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இதனால ஃபிலிம் ப்ரொடியூசருக்கு ஈஸியாக தியேட்டர் வந்து கிடச்சி அண்ட் அவங்களோட படத்தை வந்து ஈஸியாக ரிலீஸ் பண்ணிக்க முடியுது. Content of the film is scrutinized by CBFC, but not for producers, distributors. இப்போ என்னன்னா இது இப்போ அமெரிக்காலலாம் இப்போ இருக்குது. அது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் படத்து பேரே சொல்லிடுறேன். இருட்டாயில் மட்டும் குத்தார் எண்ணாம் குத்து. சி இதுதான் கான்செப்ட் ஆஃப் த ஃபிலிம். இதுதான் இப்போ கான்டென்ட் ஆஃப் த ஃபிலிம். அப்படின்னா இந்த கான்டென்ட் வந்து இப்போ ஃபில்மடைஸ் பண்ண இந்த மாதிரி கான்டென்ட்லாம் இப்போ படமாக்கக்கூடாது அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்குள்ளேயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்குள்ளேயே எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. ஓகே. ப்ரொடியூசர் எந்த இப்போ எவர்கிரீன் ஸ்டுடியோ தான் இருட்டால் மட்டும் படத்தை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அண்ட் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் இந்த மாதிரி கதையெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. நீங்களாம் இப்போ ஏன் இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னு ப்ரொடியூசர் அசோசியேஷன் கேட்க போகிறதில்ல. எந்த படத்தை வேணாலும் ப்ரொடியூசர்ஸ் வந்து இது பண்ணலாம். அதை இது பண்ணுற இது இப்போ ரைட்ஸ் யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா சென்சார் போர்டுக்கு தான் இருக்குது. நீங்கள் ஒரு தப்பான படத்தை எடுக்கிறீங்க, இந்த மாதிரி படம்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த அதிகாரம் வந்து சென்சார் போர்டு கிட்ட தான் இப்போ இருக்குது. ஆனால் அது அமெரிக்காலலாம் ப்ரொடியூசருக்கே அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே. அதனால இப்போ அந்த கான்டென்ட் வந்து இன்னும் இப்போ நல்லாவே இப்போ டெவலப் ஆகும் அது. அண்டு ஈவன் இப்போ இன்னொரு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சினிமாவில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம், அமெரிக்காலாம் ஒரு சில படங்களில் வந்து இப்போ தியேட்டர்ஸில் படங்கள் தான் இருக்கும் அது. ஸோ அதில் வந்து இப்போ இந்த மாதிரி கான்டென்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கான்டென்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது, ஸோ அதனால் இந்த தேட்டர் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அல்லது இது வந்து இப்போ எடுக்கவே கூடாது அப்படின்றதெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்குள்ளே டிசைட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பேசிக்கிட்டு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி இப்போ சூழ்நிலை இல்லை அது. அண்டு சென்சார் போர்டு தான் அண்ட் ஃபுல் கான்டென்ட் ஆஃப் ஸ்டோரி அண்ட் அது எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது சென்சார் போர்டாக தான் இருக்குது. ஓகே. By 1990 declaration, many corporates gave their entries. Multiplex theatre were opened with corporate companies. Film production became easy. And actually corporatesனால என்ன அட்வான்டேஜ்னா ஃபிலிம் ப்ரொடக்ஷனும் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸிபிஷன் அது எல்லாமே ஈஸியாக நடந்துருந்தது. அண்ட் இப்போ லெட்ஸ் சே இப்போ லைக்கா ப்ரொடக்ஷனில் வந்து இப்போ இந்தியன் 2 வந்து இப்போ எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அண்ட் இப்போ அவ்வளோதான். இப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் அவ்வளோதான், ட்ராப்டு. ஓகே. அண்ட் மறுபடியும் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு இப்போ யோசிக்கவே முடியாது. அந்த லாஸ் எல்லாம் இப்போ மறுபடியும் மேனேஜ் பண்ணி இப்போ முடியாது அது. ஓகே. அதனால் அந்த படம் ட்ராப் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் லைக்கா வந்து இப்போ ஒரு கார்பரேட் அப்படின்றதுனால அண்ட் அவங்களால இப்போ அது ஒரு அந்த லாஸ் எல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்கிறது இல்லை. ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக அவங்களால மேனேஜ் பண்ணி அந்த இப்போ இந்தியன் 2 ஷூட்டிங்கை வந்து மறுபடியும் இப்போ எடுக்க முடியுது அது. ஓகே. ஸோ இப்போ இந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் இப்போ இருக்கிறதுனால மக்களாகி நமக்கும் இப்போ என்ன சொல்கிறது, இந்த படம் பார்க்கணுன்னா இப்போ ராஜா தேட்டரில் ஒரு படம் இருக்குது அண்ட் அந்த படம் எனக்கு இப்போ பிடிக்கல அப்படின்னா அண்ட் நான் வந்து பாலாஜி தேட்டர் வந்து போகணும் அண்ட் இப்போ ஸோ இதெல்லாம் இப்போ ஒரு இதுவாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ நேராக மால் போகிறோம், அந்த மால் என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே இப்போ எல்லாம் பார்த்துட்டு இந்த ஷோ இப்போ தான் 7 மணிக்கு இப்போ மணி இப்போ 6:50. ஓகே. இப்போ சீட்டு வந்து இப்போ இருக்குது. ஓகே, இந்த படம் பார்க்கலாம் அல்லது 1 மணி நேரம் வெயிட் பண்ணி இந்த படம் பார்க்கலாமா அப்படின்லாம் நானும் என் ஒய்ஃப்லாம் பேசியிருக்கோம் அது. ஓகே. அண்ட் நானும் என் ஒய்ஃபெல்லாம் பேசியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்னால தான் இப்போ உருவாகுது. அண்டு இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் இருக்கிறதுனால தான் உருவாகுது. அதனால தியேட்டருக்கு போகிற எண்ணிக்கை, மக்கள் தியேட்டருக்கு போகிற எண்ணிக்கை வந்து இப்போ அதிகமாகுது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இப்போ கார்பரேட்ஸ் வந்ததுனால நடக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். அண்டு
கம்பெனி குரூப்பும் அந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இன்னொரு இது வந்து சேட்டலைட் டிவிக்கும் அவங்களால விற்க முடியுது, ஓவர்சீஸுக்கும் விற்க முடியுது. ஸோ இண்டஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக பெருசாகுது. பட் தெர் இஸ் நோ ஒன் டு ரெகுலேட் திஸ் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? சென்சார் போர்டு அப்படின்ற ஒன்று மட்டும்தான். அண்ட் அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த படம் ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்காது. பட் ஒவ்வொரு விஷயத்துலையும் அண்ட் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்தால் அண்ட் எல்லாருக்குமே நல்லது இருக்கு, மக்களுக்கும் சரி அண்ட் எல்லாருக்குமே நல்லது. அண்ட் இப்போ இந்தியன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் இருக்கணும், சேஃப்டி மெஷர்மெண்ட் இருக்கணும், அண்ட் அந்த யாரை இப்போ அந்த டூப்பாக நடிக்க போகிறாங்க ஸ்டண்ட்மேன் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி ஆபத்துகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் இப்போ ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் யாருக்கும் எந்த வகையில் ஆபத்து இல்லாத மாதிரி அந்த இது செட்டப்லாம் இருக்கணும். ஓகே, பட் இதெல்லாம் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அமெரிக்காலாம் இருக்கு. பட் இந்தியன் சினிமாவில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுவெல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த இந்தியன் சினிமாவில் வந்து இப்போ அப்படி இருக்குது. ஓகே, ஓகே, லெட் மீ கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோ.